ஜஸ்ட் மிஸ். இவ்வளவு தூரம் ஓடியாந்து ஒண்ணும் கிடைக்காம போயிடுச்சு. முதல்ல அந்த கொம்ப சாணம் பிடிக்கும். அப்படியே உன் வாயையும் சாணம் பிடிச்சா சரியா போகும். செவில்ல 2 வைப்பேன், பேசாம வா. ஐயோ, சிங்கம் படுத்திருக்கு. அட முட்டாப்பையில, அது உனக்கு சிங்கமா? நீங்க போய் பாரு, அது சிங்கம் தான். குண்டு பையா, அது சிங்கம் இல்லடா, பூனை குட்டி. கிட்ட போகாத கடிச்சிரும். இது சிங்கம்னா நான் டைனோசர், அதுக்காக ஓங்கி எல்லாம் அடிக்க மாட்டேன். இரு பாக்குறேன். இது என்ன பெருசா இருக்கு? காது ஓகே, கண்ணு ஓகே, வாய் சிங்கம் பல்லு. பூம்பா ஓடி வந்து அது சிங்கம் தான், ஆனா சிறுசுரா. அது என்னை விட பெருசுடா. அப்பனா நம்ம இத வீட்டுல எடுத்துட்டு போய் வளர்க்கலாமா? ஓகேவா? சரி சரி சரி. ஆனா ஒண்ணு, நான் தான் சுச்சா போன தொடப்பேன், கக்கா போன கழுவுவேன். நீதான் அவன் கக்காவா போற. உன்னை சாப்பிட்டு என்னைய குச்சி மாதிரி வச்சு பல்லு குத்த போறான். ஆனா அவன் ஒரு நாள் பெரிய பலசாலி ஆயிட்டான்னா நம்ம பக்கம் தான் இருப்பான். நான் மட்டும் என்ன சொன்னேன்? ஒரு நாள் அவன் நம்ம பக்கம் இருப்பான். உன் மண்டையில நல்லா ஏத்திக்க. ஒரு கட்சிக்கிற சிங்கம் நம்ம கூட இருந்தா இந்த ஏரியாவுல நம்மளுக்கு தனி கெத்து தானே. அப்படின்னா அவனை நம்மளே வச்சுக்கலாங்கிறியா? அட பொசகட்ட வேலை, அதைத்தானே இவ்வளவு நேரம் சொன்னேன். போதாத காலம், என் அறிவுக்கு உன் கூட எல்லாம் குப்பை கொட்டு. இனிமே அவன் பேரு முனியசாமி. நீங்கெல்லாம் யாரு? உன் உயிரை கஷ்டப்பட்டு நாங்க தான் காப்பாத்தணும். நாங்க மட்டும் இல்ல, நீ கழுகுக்கு கைமாவா இருப்ப. 1 2 இல்ல, எக்கச்சக்கமா இருந்துச்சு. என் பேரு பூம்பா, இவன் பேரு டிமோன். தம்பி சொன்னது புரிஞ்சா? உன் உயிரை நாங்க தான் காப்பாத்தணும். என்ன அப்படியே விட்டுருக்கலாம். ஓ, அவனுக்கு என்ன பிரச்சனையோ தெரியலையே. என்னன்னு கேட்கவா? ஏற்கனவே நம்மளுக்கு 1008 பிரச்சனை. இதுல இவன் பிரச்சனை வேற நம்ம தோல்ல தூக்கி போட்டுக்கணுமா? சொல்லிக்கிட்டே இருக்க, தோல் வாழ் காலன்ட்டு போடா. சரி, ஏ குட்டி பையா, உன் கதையை 4 வரை நறுக்குன்னு சொல்லு பாப்போம். நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். அத பத்தி நான் பேச விரும்பல. டேய் கண்ணா, எதுக்கு கவலைப்படாதடா, நாங்க தான் இருக்கோம்ல. உனக்கு என்ன பண்ணணும் என்கிட்ட சொல்லு. என்ன பண்ணாலும் நடந்ததை மாத்தவா முடியும்? தம்பி, நீ சொல்றத கேட்க கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. ஓவரா தான் இருக்கு. என்ன நடந்துச்சு சொல்லி தொலை. நடக்க போறத மட்டும் பாரு. கேக்குறோம், மாய் கேக்குறானான்னு பாரு. உன்னால ஒரு விஷயத்தை மாத்த முடியும். உன் எதிர்காலம். அதுல நாங்க கில்லாடிங்க. அதுல நாங்க டாக்டர்ஸ். எதிர்காலம் என்னன்னே தெரியாம எப்படி மாத்துவீங்க? அது எப்படின்னா, உன் எதிர்காலத்தை மாத்த உன் கடந்த காலத்தை மறக்கணும். ஆமா, மறந்துடணும். பார்சிங்க, கெட்டது நடக்கிறது சகஜம். நம்ம நினைச்சாலும் எதையும் மாத்த முடியாது. சரி. தப்பு. இந்த உலகம் உனக்கு முதுக காட்டும் போது திருப்பி உன் முதுக காட்டுறதுல என்ன தப்பு? ஆமா, அப்புறம் அடுத்தது என்னன்னு மட்டும் தான் யோசிக்கணும். நடந்ததெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்துடணும். ஆனா எனக்கு இப்படி யாரும் சொல்லி தரலையே. ஏன்னா இங்க பாடத்திட்டமே வேற. நான் சொல்றது அப்படியே திருப்பி சொல்லு. ஹக்கூனா மட்டாடா. என்ன? ஹக்கூனா மட்டாடா. ஹக்கூனா மட்டாடா. நிறைய பேர் இது முதல் தடவை கேட்கும் போது ஏதோ கெட்ட வார்த்தை நினைப்பாங்க. இப்ப அதுக்கான அர்த்தத்தை சொல்றேன். ஹக்கூனா மட்டாடானா கவலை ஏதும் இல்லைன்னு அர்த்தம். 1 2 நான் தானே முதல்ல இங்க மூத்தவன் நான் தான். என்ன சொன்னா கேளு. சரி, விட்டு தொலை, சேர்ந்தே அந்த பயம் ஆரம்பிக்கலாம். 1 2